அண்ணாமலை எப்படியாவது அந்த கூட்டணியை குழப்பி அதை சிதறடிக்க வேண்டும் என்று கருதுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அண்ணாமலை இல்லாமல் அப்படி ஒரு கூட்டணி அமைவது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை. கட்சிகள் மத்திய பேச்சுவார்த்தை இருக்காங்க பிஜேபி. அது சும்மா அவங்க ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள், அல்லது திமுக கூட்டணியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். இதற்கெல்லாம் கலங்கக்கூடிய அல்லது அஞ்சக்கூடிய நிலையில் திமுகவோ திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாஜக கூட்டணியில் அல்லது அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த கட்சிகளே இப்போது வெளியில் இருக்கின்றன. அவர்களையே இவர்களால் வளைத்து போட முடியவில்லை, இன்னும் கூட்டணிக்குள் இணைக்க முடியவில்லை. மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாட்டாளி மக்கள் கட்சி இதே கூட்டணியில் இருந்த கட்சி, தேமுதிக இதே கூட்டணியில் இருந்த கட்சி. அமித்ஷா அவர்கள் தேர்தல் கூட்டணி தொடர்பாக இரண்டாவது முறை தமிழகத்திற்கு வந்துவிட்டார். ஆனால் உள்துறை அமைச்சர் என்கிற முறையில், பாஜகவின் மூத்த தலைவர் என்கிற முறையில், கூட்டணியில் மிக முக்கியமான அங்கம் வகிக்கும் பாஜகவின் முன்னணி தலைவர்கள் என்கிற முறையில் கூட அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு பாமகவும் தயாராக இல்லை, தேமுதிகவும் தயாராக இல்லை. இன்னும் அதிமுக ஒரு வடிவம் பெறவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. ஆனால் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து சிலர் வருவார்கள் என்று சொல்லுவது நகைப்புக்குரியது, நகைமுரண். 2026 பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருந்தாங்க பாஜக தலைமை. ஆனால் நேற்று அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா அது கூட்டணி ஆட்சி கிடையாது, பாஜக ஆட்சி தான் வரப்போகுது அப்படிங்கிறாரு. அண்ணாமலை எப்படியாவது அந்த கூட்டணியை குழப்பி அதை சிதறடிக்க வேண்டும் என்று கருதுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அண்ணாமலை இல்லாமல் அப்படி ஒரு கூட்டணி அமைவது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை. அந்த இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மற்ற கட்சிகளையும் இணைத்து தேர்தலை சந்திக்கக்கூடாது என்று அவர் நினைக்கிறார் என்று நான் நம்புகிறேன். சார், இப்போ ஷேரிங் ஆஃப் பவர்ஸு, அதுக்கப்புறம் ப்ரெஷர் டாக்டிஸ் பண்ணி நம்ம சீட்டை வாங்க மாட்டோன்றது நீங்கள் எப்பயுமே நிலைப்பாடோடு இருக்கீங்க. பட் ஆனால் தலித் மக்கள் மீதான வன்கொடுமைன்றது நிறைய இடங்களில் களத்தில் நடக்குது, நிறைய இடங்களில் நீங்களும் போயிருக்கீங்க. ஆனால் அதில் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமோ இல்லை ஸ்ட்ராங்கான பாலிசியோ நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறீங்களா? அந்த எலெக்ஷன் தொடர்பான விஷயங்கள் கேட்குறேன். அது வன்கொடுமை தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கலப்பு திருமணங்களுக்கான பாதுகாப்பாக இருந்தாலும் சரி. ஏன்னா களத்தில் அது பல விசிகா தொடர்களில் பேசும்போதே அவங்க அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கள நிலவரம் இருக்குது. நீங்கள் சொல்லுவதைப் போல காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடக்கூடிய அளவுக்கு அல்லது அது போன்ற ஒரு வலுவான நிபந்தனைகளை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு சமமான வலிமையை நாங்கள் பெற வேண்டும். நாங்கள் சமமான வலிமையை பெறுகிற வரையில் இதுபோன்ற கடுமையான நிபந்தனைகளை முன்வைக்க இயலாது என்பது நடைமுறை சாத்தியம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு தான் முடிவு செய்ய முடியும். ப்ராக்டிக்கலாக அது முடியாது. எங்களுக்கு அந்த ஐடியா இருக்குது, அதில் எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இதுபோன்ற நிபந்தனைகளை வைத்து கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை இருப்பதாக உணர்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.